கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மாமியார் கிச்சனில் யூஸ் பண்ண பாத்திரங்களெல்லாம் எங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது அதில் சில பாத்திரங்கள் ரொம்பவே யூனிக்காக பார்க்குறதுக்கு அழகாகவும் குட்டி குட்டியாகவும் சூப்பராக இருந்துச்சு. அதில் நான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாத்திரங்களெல்லாம் எடுத்து பத்திரமா செல்ஃபில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அதில் ஒரு பாத்திரம் தேவைப்பட்டதுனால அதை ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாத்திரங்கள் எல்லாமே என் மாமியார் வந்துட்டு பல வருஷமாக யூஸ் பண்ணது தான். இப்போ எடுத்த பாத்திரம் மாதிரி புதுசாக அப்படியே இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு நெரிசலோ கீறல் எதுவுமே இல்லை. அப்போ உள்ள பாத்திரங்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி யூஸ் பண்ணவங்களும் அவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பித்தளை வழியை பார்க்கும்போது இது நிறைய பழைய சாதம் வச்சு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி தோணுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு பாத்திரங்களை பார்க்கும்போதும் ஒவ்வொரு ஞாபகம் வந்துச்சு. இந்த டிஃபன் பாக்ஸை பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இதில் லஞ்ச் எடுத்துகிட்டு போன ஞாபகம் வந்துச்சு. இதே டிஃபன் பாக்ஸில் 3 அடுக்கு கேரியரும் இருந்துச்சு. நான் எனக்கு இந்த 2 அடுக்கு கேரியர் வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இதுலேயுமே ஒரு நாள் லஞ்ச் வச்சு மதியம் லஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் அப்படியே சேஃபாக உள்ளே திரும்ப எடுத்து வச்சுட்டு நான் எடுக்க வந்த ரசம் ஃபில்டரை எடுத்துட்டேன். நாம் எல்லாருமே ரசத்தில் போடுற பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தனியாக பறக்கிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த பாத்திரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயுமே வந்துட்டு பாத்திர கடைகளெல்லாம் இது கிடைக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.